வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உண்மைக்கும் முரணான விஷயங்கள் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய கர்ம பலன் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் நம்ம கண் முன்னாடி எப்படி உருவெடுக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இது மாதிரி விஷயங்கள்னாலையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்தும் எப்படி கர்மபலன் செயல்படுகிறதுங்கிறது துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல ஜூன் 2025 மாதம், ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, அவங்களுக்கு அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன்லங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடைந்து அதனால உங்களுக்கு பயன் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் 2025 பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முப்பெரும் பயிற்சி நடந்து முடிவாகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே மார்ச் 29, 2025 சனி பயிற்சி ஆகிறது. அதுவும் ஒரு அருமையான பயிற்சியாக மிதுனராசிக்காரருக்கு உண்டு. ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல், ஏன்னா குரு 12ஆம் இடத்திலேயே இருந்து மே 14ஆம் தேதி குரு ராசிக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு நல்ல தினமான ஒரு மைண்டு, ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள், இதுவரை ஒரு எண்ணங்கள் அலைப்பாய் கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு உண்மையில நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி ஜெயிக்கலாம், நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம், அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுபகிரகமாகிய குருவே ராசிக்குள்ள ஜாதகருக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து நல்வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு ராசிக்குள்ளேயே வருவது, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே அந்த குரு உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம். அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை 10ஆம் இடத்துல இருந்த ராகு, 4ஆம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம், வேலை விஷயத்துல பல முயற்சிகள் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ 9ஆம் இடத்துக்கு ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேது வருவது நல்ல ஒரு மாற்றம் தான். 9ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை பெறுவதும் அருமையான விஷயம். ஸோ இது மாதிரி அமைப்புகள் கோச்சாரத்துல ஆண்டு கிரகத்தின் பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய, இதுவரை ஏனோ தானண்டு இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, உண்மையில் கொஞ்சம் உத்வேகத்தோட ஒரு மென்டல் கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதுவரை நாம கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம், உண்மையில் நம்ம கொஞ்சம் சிறப்பா செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்புகள் கோச்சார் அமைப்புல மிதுன ராசிக்காரர்களுக்கு அது மூலமாக இந்த 2 வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் 2025 மிதுன ராசிக்காரருக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்திலேயே மாத ஸ்டார்டிங்ல மிதுனத்துல இருக்கு, மேஷத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார். ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம். அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம், அதாவது கடைசி வாரம் மிதுனத்துக்கே வரார், ராசிக்குள்ளே வரார். இந்த 3மே ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை. அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம். அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்கிரனும் பாத்தீங்கன்னா மேஷத்திலே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் ரிஷபத்துக்கு வர்றாரு, அதுவும் அற்புதம். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து கடகத்துல நீச்சமா இருந்து மாதத்தின் 2வது வாரமே 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு, நட்பு வீட்டுக்கு, சிம்மத்துக்கு மாறுறாரு, அதுவும் நல்ல விஷயம். ஸோ சுக்கிரன் புதன் செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை. சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் ஒரு ஜூன் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்த சூரியன் மிதுனத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே வரார், குருவோட சேர்றார். புதனும் அங்க மாதத்தின் இறுதியில சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய மிதுனராசிக்காரர்கள் போன ஒரு இடமாக செய்த விரயங்கள், போன வருஷம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிகளுக்கு விரயமோ விரயம். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருந்து 6, 8 பார்த்து
கடன் தொல்லை, விரயங்கள், ஈஸியா கடனை பெற்று, எதிர்பார்க்காத கடனை பெற்று அதை எப்படி அடைக்க போறோம்னு தெரியாம இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்கள், குடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய சிக்கல்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி, முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி, அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மாதிரி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, வழியை கொடுக்கக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் 2025 மிதுனராசிக்காரனுக்கு வருகிறது. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது, என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் நமக்கு உகந்தது, இதுதான் ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு 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 எண்ண ஓட்டங்களும் அது மாதிரிங்கிற ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. கலைத்துறையில ஐடி துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் மாதமாக ஜூன் 2025 வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு வருகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி ருணச்சத்ரு பாவாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்து சில கடன் தொல்லைகள், சில பிரச்சனைகள்லாம் மாதத்தின் முதல் வாரம் வரை கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடக்கு மாறுறது நல்லது. ஸோ கொஞ்சம் அரசியல் விஷயங்கள், லாபங்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகமும் நன்றாக இருக்கிறது, மாத கிரகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரம் பெற்றிருக்கிறதுனால, ராசி அதிபதியே ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால, சனி செவ்வாயோட தாக்கத்தில் இல்லாதனால பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த 4-5 மாசமாக இந்த ஜனவரி 2025 நியூ இயர்ல இருந்தே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள், பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியா நீங்கி அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி பண விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, கடன் அடைத்தல் விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நல விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டா ஜென்ம குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து. ஏன்னா சனி ஜென்மத்துக்குள்ள வரும்பொழுது ஜென்ம சனியாக வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் படுத்துமே ஒழிய, டெசிஷன் மேக்கிங்ல சில பிரச்சனைகளை கொடுக்குமே ஒழிய, மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள வரும் பொழுது நல்ல எண்ணங்களையும் ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் செட்டும், இதுவரை நம்ம செய்த தவறுகளை வந்து அப்படியே ஒரு புகைப்படம் மாதிரி போட்டு காமித்து இப்போ எப்படி நம்ம மீண்டு அதுல இருந்து வர முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ஜாதகரை வந்து தூக்கி விடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது நம்ம வந்து மிதுனராசிக்கு பார்க்கணுமே ஒழிய இது எந்த விதத்திலையும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை. குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குரு வந்து ராசிக்குள்ள வந்து 7ஆம் வீட்டை பார்த்து தன் வீட்டை தன்னை பார்த்து உடனே கல்யாணம் நடக்கிறது, பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்து நடக்குது, காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள், கல்யாணமாக முடியக்கூடிய விஷயங்கள், குழந்தை பேரு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேரு வருது, ஏன்னா 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு பாருங்க. இது மாதிரி நல்ல பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஜூன் 2025 குறிப்பா அடுத்த வாழ்க்கையில உயரக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்துல எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசை என்ன தசை நடந்துட்டு இருக்குது, என்ன புக்தி நடந்துட்டு இருக்குது, அதோட கோச்சார அமைப்புகள்லாம் நம்ம சொன்னதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 1-2 வருடங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து அதுக்கு தக்க நம்மளுடைய முடிவுகளை எடுக்குமே ஆனால் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா பயன் பெற முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் நம்ம மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஜூன் 2025 கடகராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, கர்மபலன் எப்படி செயல்பட போகிறது, ஆண்டு கிரகங்களாகிய சனி, ராகு, கேது, குரு எப்படி இருக்கிறார், மற்ற மாத கிரகங்களாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி இருக்கிறார், இதன் மூலமாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2025 இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம்.
அதற்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும். அது மூலமாக நீங்கள் பயனடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2020 பிறக்கும் பொழுதே 2025 ஜூன் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா 3 மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிற முக்கியமான பயிற்சி என்று சொல்லப்படுகிற சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இம்மீடியட்டா ஜூன் மாதம் பிறக்கிறது. ஸோ மார்ச் இறுதியில் சனி பயிற்சியும், மே 14 குரு பயிற்சியும், மே 19 ராகு கேது பயிற்சியும் நடந்து சில வாரங்களிலே உங்களுக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது கடகராசிக்கு பாத்தீங்கன்னா இதுவரை கடந்த 2.5 வருடமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய முதல் 2 மாதத்துல இந்த மாதமும் வருதுங்க. அதே சமயத்துல இதுவரை குரு 10ஆம் இடத்திலிருந்து பெரிய ஒரு விசேஷமான பலன்களை 11ஆம் இடத்துல இருந்து சில விஷயங்கள்ல ஒரு சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்து சில சுப முதலீடுகள், டிராவலிங், பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்கிறார். யாருக்கு? கடகராசிக்கு. அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல இருந்து ராகு 8ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று அதுவும் சில தாக்கத்தை, ஒரு வெளிநாடு பிரயாணம், உடல் உபாதைகளுக்கு சில கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், சில விஷயங்கள் வந்து முதல் மாதிரி இல்லாமல் ஒரு புதிய முயற்சிகளை போய் நம்ம செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டு கிரகமாகிய குரு, ராகு, கேது, சனி மாறுவது, அது சனி மாறுவது ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருந்து, குரு பாத்தீங்கன்னா இதுவரை இருந்த அமைப்பு இல்லாம 12ஆம் வீட்டுக்கு வந்த குரு பாத்தீங்கன்னா நிறைய சுப முதலீடுகள், விரயங்கள், அது வந்து நல்ல ஜாதகத்துல நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருந்தா நல்ல ஒரு முதலீடாக சுப முதலீடாக இருக்கிறது. இதே ஒரு நல்ல அமைப்பு, நல்ல தசாபுக்திகள் போகாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயங்கள், தேவையற்ற செலவுகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தையும் கனெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வளம்பு வழக்குகள், உபாதைகள் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பார்த்துக்கணும். ஸோ என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால சில சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், குடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாம மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய சந்திரன் பாத்தீங்கன்னா வேகமா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு மிகவும் முக்கியமான கடகராசிக்கு தேவையான கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னா ராசிக்குள்ளேயே முதல் ஒரு வாரம் இருந்து 2வது வாரத்துல இருந்து அதுக்கு பிடித்த சிம்மத்துக்கு மாறுறார். அது ஒரு அருமையான ஒரு விஷயம். ராஜயோக அதிபதி சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரார். புதனும் பாத்தீங்கன்னா 10, 11, 12 போன்ற இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகளும் தவறு இல்லை. சூரியன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாகிய கடகராசிக்கு 15ஆம் தேதி முதல் 2 வாரம் 11ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதி 2 வாரத்துல தான் 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். ஸோ மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா புதன், குரு, சூரியன் 3மே 12ஆம் இடத்துல சேரும் பொழுது தனகாரகனே 12ஆம் இடத்துக்கு போறார், 6ஆம் வீடு கனெக்ட் ஆகிறார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பண விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது. நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல இடமா நல்லதா பண்றீங்களா, ஏதோ வில்லங்கமா பண்றீங்களாங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் 6ஆம் இடம் கனெக்ட் ஆகுது குரு. இதுவரை குரு 11ஆம் இடத்துல குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்தை பார்க்க போறார். ஸோ வந்து இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனத்தை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது, அது மாதிரி சில சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு மென்டல், ஏன்னா நீங்க இது வரைக்கும் இப்ப அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டவங்க இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுனால சில விஷயங்கள்லாம் மாற வேணும், அப்பதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை கொடுக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கிறது நல்லது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், விசா வாங்கி போகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே பிரமாதமா நடக்கக்கூடிய மாதத்தின் செகண்ட் ஹாஃப் காட்டுதுங்க, தவறே இல்லை. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு வந்து இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து சில கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி மனச்சுழுக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரனும் கெடாம தான் இருக்கிறார், தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்ட நடவடிக்கை ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஒரு டிராவலிங்கு, ஒரு புதிய முயற்சி,
அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகுறது, அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தவர்களாகவும் சரி, அதே சமயத்தில் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் சில ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதில் சில சுப செலவுகள் ஆனாலும் அதுவே பிற்காலத்தில் ஒரு முதலீடாக பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு தொழில் அமைகிறதாகவும் ஒரு இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியும் அமைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு சனி மாறினது ஒரு அருமையான விஷயம். அது நம்ம தவற எடுத்துக்கூடாது. ஆனால் குரு பார்த்தீங்கன்னா மாறுவது 4ஆம் வீட்டையும் பார்க்குறார், 6ஆம் வீட்டையும் பார்க்குறார், 8ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்குது, தீய விஷயங்களும் இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக விவேகமாக செய்யும் பொழுது நல்ல விஷயமாக செய்து கொண்டு கொஞ்சம் அவசர குடுக்கையாக பண்ணக்கூடிய நம்ப ஆசைப்பட்டு பண்ணுறதுங்கிறப்போ சில விஷயங்களை பார்க்காமல் சில தவறுகள் நேரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயினாக டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அஷ்டம சனி முடிந்து விட்டது. அதனால் நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்க போறீங்கிறது படிப்படியா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மாதத்தில் ஒரு முதல் ஆரம்ப மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகம் எப்படி இருக்குது, திக்பலத்தோட இருக்கா, ஸ்தான பலத்தோட இருக்கா, திக்பலத்தோட இருக்கா, என்ன தசை நடக்குது, தசநாதன் எப்படி இருக்கிறார், அதெல்லாம் இப்ப கோச்சாரத்தில் எப்படி இருக்குதுங்கிறது இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்க போகுது, இமீடியட் ப்ரெசன்ட் அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த ஒரு வருடம் 2 வருடம் எப்படி இருக்க போகுது, எது மாற முடிவுகளை எப்படி எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில மேம்பட முடியும், எது நமக்கு வாழ்க்கைக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது நம்ம வாழ்க்கைக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்குதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி உங்களை உதவும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.